ரிலேஷன்ஷிப்ஸ்ல இப்போ வந்து நிறைய டேர்ம்ஸ் ஆட் ஆன் ஆயிட்டே போகுது. லைக் எவ்ரிடே ஐம் ஹியரிங் அ நியூ ஸ்டஃப். கேட்டா வந்து எல்லாமே ஜென்சி டேர்ம்ஸ்னா சில டேர்ம்ஸ் நமக்கே நம்மளும் ஜென்சி தானே, ஆனா இந்த டேர்ம் நான் என்ன ஜென்சியே இல்ல, தயவு செஞ்சு இதை கேட்டாதீங்க ப்ளீஸ். பட் சொல்றேன் லைக் சிச்சுவேஷன்ஷிப்பா இருக்கட்டும். எஸ் இதெல்லாம் நீங்க இப்போ உங்களுக்கு கேட்கும் போதே எப்படி இருக்கு அந்த டேர்ம்ஸ்லாம்? ஓ காட், அது வந்துட்டு கேசஸ் எங்களுக்கு ஜாஸ்தியாகும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு தே ஓப்பன் அப் டு மீ. சரிங்களா, கிட்ஸா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நம்மள ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துறாங்க. தே ஜஸ்ட் கம் டெல் தேர் ப்ராப்ளம்ஸ். நான் அதுக்கு நீட்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இது இப்படி போச்சுன்னா அப்படி ஆகும், அப்படி போச்சுன்னா இப்படி ஆகும்னு சொல்லி நீட்டா விடுவோம். அண்ட் அதுக்கு மேல ஒரு சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம சொன்னா அதுல இருந்து வெளியே வர அளவுக்கு இருக்க மாட்டாங்க. என்னைக்குமே லவ் பண்றவங்க கிட்ட பேசவே கூடாது. ஏன்னா தே ஆர் ஆல்வேஸ் பிளைண்ட் இன் லவ் தான். ஓகே, அது இப்பதான் லவ் பண்றாங்க இல்ல அவங்க வந்து கம்ப்ளைண்டே பண்றாங்கனாலும் ஓ அப்படியா சரி ஓகே அவ்வளவுதான் பேசிக்க முடியுமே தவிர்த்து அவங்க கிட்ட போய் நீ திருந்துன்னு சொல்றதுனால திருந்திடவே மாட்டாங்க.